இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் நம்மகிட்ட எல்லாத்திட்டையும் பரப்பிட்டு இருக்கிற விஷயம் என்ன? எதனால் பட்டணத்தினுடைய அகழாய்வு நிறுத்தப்பட்டது? கிறித்துவத்தை காரணம் காட்டி நிறுத்தப்பட்டது. இன்றைக்கே ராபர்ட் கால்டுவெலுக்கு சிலை வைக்கக்கூடாது என்று இந்த சங்கிகள் எல்லாம் கதறிக்கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் இலக்கியங்களை எல்லாம் இவர்கள் ஐரோப்பியர்கள் மொழிபெயர்த்தது மதம் மாற்றுவதற்காகத்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தருணத்திலே ஒரு உண்மையை நாம் எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. வெறும் மத மாற்றத்திற்காகத்தான் இவர்கள் எல்லாம் நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் ஆங்கிலத்தில் எடுத்து சென்றார்களா? கடும் பஞ்சம் 1818 அந்த காலத்தில் சென்னையில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது 27 கிணறுகளை எல்லிஸ் அவர்கள் வெட்டியிருக்கிறார். வருப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறானே, அப்ப நீரை பற்றி வள்ளுவன் என்ன சொல்லி இருக்கிறான்? அந்த சேவையை இந்த மக்களுக்கு நான் செய்திருக்கிறேன் என்று கூறி அந்த கல்வெட்டிலே வள்ளுவனுடைய பெயரை பதித்து வைத்தவர் இந்த சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்த எல்லிஸ். ஜியு போப் தமிழில் அத்தனை செல்வங்கள் இருக்கின்றன, அத்தனையை கொண்டு போய் அங்கே சேர்த்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மனப்பாடம் பண்ணி ஐஏஎஸ்ல வாந்தி எடுத்த ஒரு முட்டாள் ஜியு போப்புடைய மொழிபெயர்ப்பில் தப்பு இருக்குன்னு சொன்னால் நம்மளாம் பொறுத்துட்டு இருக்க முடியுமா? அதை யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அன்பிற்கினிய தோழர்களே, மே 17 இயக்கத்தினுடைய 15ஆம் ஆண்டினுடைய நிறைவில் நாம் எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருந்தாலும், தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நண்பனுடைய இயக்கம் இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெரிய பெருமை உண்டு. ஏனென்றால் நாங்கள் இருவரும் கல்லூரி காலத்திலிருந்து இந்த சிந்தனையிலே இன்று வரை பயணித்து கொண்டிருப்பவர்கள். அந்த விதத்தில் என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, மே 17 இயக்க தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவுரையாக என்னுடைய உரையை ஆற்றலாம் என்றே இங்கே வந்திருக்கிறேன். தோழர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய அறிஞர் பக்தவச்சல் பாரதி அவர்கள், ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்ட பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். நாம் இந்த மே 17 இயக்கத்தினுடைய 15ஆம் ஆண்டினுடைய நிறைவை கொண்டாடுகிற இந்த தருணம் என்பது சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டறிந்த நூற்றாண்டினுடைய முடிவு என்பது இன்னொரு சிறப்பாகும். பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுவது போல அவர் குறிப்பிடுவார், சிந்து சமவெளி நாகரிகம் விட்ட இடம்தான் சங்ககாலம் தொட்ட இடம் என்று குறிப்பிடுவார். ஒரு பத்திரிகையாளனாக அவருடைய உரையெல்லாம் நான் கூர்ந்து கவனித்து நான் பணி செய்த இதழிலே, ஆங்கில இதழிலே நான் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது நமக்கெல்லாம் தெரியும். ஐராவதம் மகாதேவன் அவர்கள் நான் பணியாற்றிய இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய சிஸ்டர் பப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய தினமணியிலே ஆசிரியராக இருந்தவர். பல காலத்திற்கு முன்பு சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த ஆய்விலே ஆழங்கால் பட்டவர் ஐராவத மகாதேவன். அவர் இறந்து போகக்கூடிய சில நாட்களுக்கு முன்பு அவர் செய்த ஒரு பதிவை ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது மிக முக்கியமான பதிவு என்று நான் நினைக்கிறேன். ரோஜா முத்தையா நூலகத்திலே ஒரு சிம்போசியம், ஒரு கருத்தரங்கம் நடக்கிறது. அந்த கருத்தரங்கம்தான் ஐராவத மகாதேவன் அவர்கள் கடைசியாக பங்கேற்ற பார்த்த கருத்தரங்கம் என்று கூறலாம். அந்த கருத்தரங்கத்திற்கு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கோவையிலே ஒரு உரையை ஆற்றும் பொழுது நான் என்னுடைய இதழில் பதிவு செய்த செய்தி என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த கடைசி கருத்தரங்கம், அவர் பங்கேற்ற அந்த கடைசி கருத்தரங்கத்திலே அவரை கைத்தாங்கலாக பாலகிருஷ்ணன் அவர்கள் அழைத்து வருகிறார். இப்படி ஒரு அரங்கம், அந்த அரங்கத்திலே ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. யாருடைய படங்கள் எல்லாம்
யாருடைய படைப்புகள் எல்லாம், யாரை பற்றிய குறிப்புகள் எல்லாம் அந்த ஃப்ளெக்ஸ் பேனரில் இருக்குன்னா, ஜான் மார்ஷல் தொடங்கி, அதாவது 1921 சிந்து சமவெளியை ஸ்டம்பிள்ட் அப்பான் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அவருடைய படம். அதற்கு பிறகு இந்த சிந்து சமவெளி நாகரீகம் தான் நம்முடைய திராவிட நாகரீகம் என்ற உண்மையை கண்டுபிடித்த அறிஞர்களுடைய படங்கள். அதில் குறிப்பாக ஃபாதர் ஹென்ரி ஹெராஸ், அப்புறம் சுனிதி குமார் சாட்டர்ஜி, அஸ்கா பர்போலா, அப்புறம் ஐராவத மகாதேவனுடைய படம் இந்த ஃப்ளெக்ஸ் பேனர்ஸில் வச்சுருக்காங்க அந்த அரங்கத்தில். அந்த அரங்கத்திலே அந்த ஃப்ளெக்ஸ் பேனர்ஸில் அந்த படங்களை எல்லாம் வைத்து அவர்களை என்னவென்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த படத்தில் பாருங்கள், ஃபாதர் ஹெராஸ் இருக்கார், சுனிதி குமார் சாட்டர்ஜி இருக்கார், அப்புறம் அஸ்கா பர்போலா இருக்கார், ஐராவதம் மகாதேவன் இருக்கார். அவங்களுக்கு கீழே என்ன டைட்டில் போட்டிருந்தாங்கன்னா, அட்வொகேட்ஸ் ஆஃப் டிராவிடியன் ஹைப்போதசிஸ். இண்டஸ் வேலியை, சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகத்தின் கருதுகோள் என்பதற்கான ஆராய்ச்சியாளர்கள் அல்லது ஆதரவாளர்கள் என்று அதை பொருள்படுத்தலாம். அதுதான் அட்வொகேட்ஸ் ஆஃப் டிராவிடியன் ஹைப்போதசிஸ். இதை பார்த்து கொண்டே வருகிறார். இவங்க பேரெல்லாம், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால், தே ஆர் அட்வொகேட்ஸ் ஆஃப் டிராவிடியன் ஹைப்போதசிஸ். அதை பார்த்து கொண்டே தன்னுடைய மாணவனுடைய தோள் கை போட்டுக்கொண்டு ஐராவத மகாதேவன் வருகிறார். அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அது இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ கேட்ட ஒரு விஷயம் பாலகிருஷ்ணன் அவரிடம் சொல்கிறார், பாலு, why should we still call Dravidian hypothesis? Now onwards let us call it just Dravidian என்று சொன்னார் ஐராவத மகாதேவன். அது முக்கியமான ஒரு பதிவு. இன்னும் திராவிட கருதுகோள் என்று ஏன் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அது திராவிடம்தான் என்று சொன்னார். நண்பர்களே, இந்த நூற்றாண்டினுடைய முடிவிலே இன்னும் ஒரு சில செய்திகளை சொல்லி அடுத்த ஒரு தலைப்பிற்கு நான் வருவேன். 2020 அறிஞர் பெருமக்கள் அறிவார்கள், ஒரு அற்புதமான கட்டுரையை 2 பேரறிஞர்கள் எழுதியிருந்தார்கள். ஒருத்தர் மைக்கேல் விட்சல், இன்னொருத்தர் ஸ்டீவ் ஃபார்மர் என்கின்ற 2 உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள். ஃப்ரண்ட்லைன் இதழிலே அந்த கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையினுடைய தலைப்பை அட்டைப்படத்திலேயே போட்டிருந்தார்கள், ஹார்ஸ் பிளே இன் ஹரப்பா என்பது. அது அந்த கட்டுரை இன்றைக்கி நம்ம படிக்க முடியாது, அது ப்ரீமியம் ஆர்டிக்கல் ஆயிடுச்சு. சாதாரணமாக எல்லோரும் படிச்சுட்டு இருந்தாங்க, அது ப்ரீமியம் ஆர்டிக்கல் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த கட்டுரை இன்றைக்கி ஆன்லைனில் அது கிடைக்கிறது இல்லை. அதில் மிக அழகான ஒரு கட்டுரை அது. இப்போ அது எல்லோரும் சேர்த்து வைக்கக்கூடிய கட்டுரை. இன்றைக்கி நம்ம அந்த கட்டுரை எதை பற்றியது என்று சொன்னால், நம்ம ஔவையார் சொல்லும்போது சொன்னார், அதாவது நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே என்று ஔவையார் பாடியதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இவங்க கல்வெட்டையே மாற்றக்கூடிய ஆட்கள் நமக்கு இருக்காங்க. அந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தில் காளையை குதிரையாக மாற்றி அந்த குதிரையை வைத்து ரிக்வேதத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் போட்ட ஒரு முடிச்சு தான் அந்த அந்த திரிபுவாதம், அந்த திரிபு. அதை கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணவங்க தான் இவங்க 2 பேர், மைக்கேல் விட்சல் என்பவரும் ஸ்டீவ் ஃபார்மர் என்பவர்களும். அதை சொல்லும்போது நட்வர்ஜா ராஜாராம், இந்த 2 பேர் தான் காளையை குதிரையாக மாற்றி ரிக்வேதத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் இல்லை இடைவெளியை நிரப்ப முயன்றார்கள். அவங்க இதில் ஒரு பெரிய விஷயம், இதை கண்டுபிடிச்சி எழுதிட்டாங்க. கண்டுபிடிச்சி எழுதி அமெரிக்காவிலே ஒரு தொகையை, ஒரு பரிசு தொகையை அறிவித்தார்கள். நட்வர்ஜா ராஜாராம் என்ற இந்துத்துவ ஆதரவாளர்களான இந்த 2 பேர் இந்த காளையை குதிரையாக மாற்றி சிந்து சமவெளி நாகரிகம்தான் ஆரிய நாகரிகம் என்று சொல்ல முயன்றிருக்கிறார்கள். இவர்கள் சொல்வது சரி என்று உலகத்தில் எந்த வரலாற்று அறிஞரும் எங்கள் முன் நிரூபித்தால் அவர்களுக்கு 1000 பவுண்டு பரிசு நாங்கள் $1000 நாங்கள் பரிசாக தருகிறோம் என்ற ஒரு தொகையையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் என்ன ஒரு பரிதாபம்,
ஒரு வரலாற்று அறிஞனும் அந்த பரிசை கோர வரவே இல்லை என்பதுதான் உண்மை. தோழர்களே, ரிக்வேதத்தினுடைய காலத்தை பொதுவாக, அதாவது கிமு 1000 2000 புத்தாயிரம் அப்படிங்கிற அளவில் சொல்கிறாங்க. அதாவது அந்த பகுதி. ஆனால் இந்த நட்வர்ஜாவும் ராஜாராமும் என்ன செய்தார்கள் என்றால், இந்த காளையை குதிரையாக மாற்றிய போது 4ஆம் அல்லது 5ஆம் புத்தாயிரத்திற்கு அவங்க கொண்டு செல்கிறாங்க. இந்த காலம் அதாவது இந்த காளையை குதிரையாக மாற்றியதில் மாற்றியதனுடைய பொருள் அவர்களுக்கே தெரியாமல் என்ன இருந்தது என்றால், அந்த காலம் 4 அல்லது 5ஆம் புத்தாயிரத்தை சார்ந்ததாக அது மாறிவிடுகிறது. மைக்கேல் விட்சல் கிண்டல் அடிப்பார். இதில் என்ன நகைச்சுவை என்னவென்றால், அந்த காலத்திலே தெற்காசியாவில் குதிரையே தோன்றவில்லை என்பது தான். இதை விட எப்படி அதை சொல்ல முடியும்? தோழர்களே, அதே மாதிரி தான் இதை சொல்லிவிட்டு சிந்து சமவெளி காலத்திலே பேசப்பட்டது லேட் வேதிக் சான்ஸ்கிரிட் என்ற ஒரு மொழிதான் பேசப்பட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். அதையும் பார்க்கும்போது அந்த மொழியே தோன்றாத காலத்திற்குத்தான் இந்த மொழியையும் அவர்கள் கொண்டு செல்ல முயன்றிருக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்வார்கள். தோழர்களே, இன்னொரு நமக்கு எப்படி கீழடியில் ஒரு நிகழ்வு நடந்தது, அதை போன்ற ஒரு நிகழ்வு கேரளாவிலே பட்டணத்தில் நடந்த அகழாய்வு. அந்த பட்டணம்தான் மூழ்கி போன முசிறி என்கின்ற ஒரு கருதுகோளில் அந்த ஆய்வுகள் நடந்து கொண்டிருந்த போது, அந்த கேரளா கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு கலைப்பொருளை கண்டெடுத்தது. அந்த கலைப்பொருள் ஒரு மோதிரம். அந்த மோதிரத்தில் அந்த ஸ்பிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய லயன்ஸ் பாடி அண்ட் ஹியூமன் ஹெட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள், ஒரு இந்த சிம்பிளை கண்டுபிடிச்சி, நம்ம அந்த காலத்தில் அந்த சங்ககால பாட்டில் சொன்னதை போல அந்த பாடல் சொல்லுமே இந்த வினைமான் நன்கலம், யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு கரியோடு பெயரும் என்பதற்கு ஆதரவாக நிறைய அவங்க இந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு பெரிய கட்டுரையே வந்துச்சு. அந்த கேரளா கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அந்த அமைப்பு செய்த ஆய்விலே ஏறக்குறைய 1,30,000 கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அத்தனை கலைப்பொருட்களினுடைய தொடர்பை நாம் சங்க காலத்தில் பார்க்க முடியும் என்கின்ற அந்த ஆய்வாளர் எழுதினார். ஆனால் அதே பார்த்திங்கன்னா இது ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு ஸ்டேட் சப்போர்ட்டட் அட்டானமஸ் பாடி. இந்த ஆய்வை நிறுத்தி அவர்கள் விட்டார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவில் இயங்கக்கூடிய இன்னொரு அமைப்பு, இது புனித தோமா அவர்கள், இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவரான புனித தோமா அவர்கள் இந்த வழியே கேரளாவிற்கு வந்தார். அவர் வந்ததற்கு பிறகுதான் கேரளாவில் நாகரிகம் உருவானது. பிராமணர்கள் கேரளாவில் நாகரிகத்தை உருவாக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக, என்பதை எடுத்துரைப்பதற்காக இந்த ஆய்வு நடக்கிறது என்று மத்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்திற்கு தெரிவித்து அந்த ஆய்வையே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதில் அந்த பாடல் தான் ரொம்ப முக்கியம். சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு கரியோடு பெயரும் வளங்கெழும் முசிறி என்ற அந்த அகநானூற்று 149வது பாடல். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உருவம் கொண்ட அந்த ஹியூமன் ஸ்பீங்ஸ், இந்த லயன்ஸ் பாடி அண்ட் ஹியூமன் ஹெட் கொண்ட அந்த உருவத்தை ரோமானிய சக்கரவர்த்தி அகஸ்டஸ் அந்த சின்னத்தை தன்னுடைய இம்பீரியலிஸ்ட் சிம்பிளாகவே அவன் வைத்திருக்கிறான். அப்போ இந்த மோதிரம் எப்படி இங்கே கிடைத்தது என்றால், இந்த மோதிரம் மிகப்பெரிய ஒரு சான்று, பண்டைய தமிழர்களுக்கும் பண்டைய ரோமானியர்களுக்கும் நடந்த வணிக தொடர்பிற்கான சான்றாக இந்த மோதிரம் அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அதெல்லாம் நின்று போச்சு. அதில் மிக முக்கியமான ஒரு இடம், இந்த பாரதிய வித்ய கேந்திரா என்ற ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவை பெற்ற இந்த ஒரு அமைப்பு இந்த ஆய்வை தடுத்து நிறுத்திய விட்டது. காரணம் என்னன்னு கேட்டால், இத்தனை விடயங்கள் வெளியே வரும்போது தமிழனுடைய நாகரீகம் இன்னும் பண்டைய காலத்திற்கு சென்றுவிடும் என்ற ஒரு அச்சத்தில், நண்பர்களே, அந்த
இப்போது அது சொல்கிறேன், அதான் மிளகு வந்து பொற்காசுகளுக்கு நிகராக தமிழ் நிலத்தில் இருந்திருக்கு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பொற்காசுகளை கொடுத்து மிளகை வாங்கி சென்றிருக்கிறார்கள் யவனர்கள் என்று அந்த பாடல் குறிப்பிடும். இதில் அதை தொடர்புபடுத்தி நான் பார்க்கும்போது இன்னொரு கல்வெட்டை பற்றி நான் குறிப்பிடுவேன். ஏனென்றால் என்னுடைய தலைப்பு வந்து தமிழர் வரலாறு கல்லும் சொல்லும் என்கின்ற ஒரு தலைப்பிலே நான் சொல்லியிருந்தேன். பொன்னோடு வந்த கரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உப்போடு வந்த கூளம். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிறோம். சென்னையினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் கோயிலில் பழங்கால கல்வெட்டுக்கள் எல்லாம் இருக்கின்றன. அதில் ஒரு கல்வெட்டை பற்றி நான் குறிக்க ஆசைப்படுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதிபுரீஸ்வரர் கோயில், அது வடிவுடை அம்மன் கோயில் என்று மாறி இருக்கிறது. ஆனால் அதனுடைய வரவேற்பு பலகையில் பார்த்தால் தியாகராஜ சுவாமிகள் கோயில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கு கல்வெட்டில் வேறு பேர் இருக்கும், அவங்க பிற்காலத்தில் வைத்த பெயர் வேறு இருக்கும். அதில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், விஜயநகர ஆட்சி காலத்திலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஊரினுடைய பெயர்கள்லாம் இருக்கின்றன. எடுத்துக்காட்டிற்காக புழல், மணலி, சென்னையை சார்ந்தவர்களுக்காக நான் சொல்லலாம், மணலி, புகழ் போன்ற ஊர் பெயர்கள் இந்த கல்வெட்டில் அமைந்திருக்கின்றன. அந்த மணலி என்கின்ற ஊரில் உள்ளவர்கள் ஒரு பேரளத்தை வைத்திருக்கிறார், ஒரு உப்பளம். அந்த உப்பளத்தை இறைவனுக்கு வந்து கொடையாக கொடுத்துள்ள செய்தியை அந்த கல்வெட்டு பேசுகிறது. அந்த உப்பளத்தினுடைய பெயர் இறைவனுடைய பெயராக இருக்கிறது. அந்த பெயர் அந்த கல்வெட்டிலே அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு அப்படி ஒரு பெயர் இருக்குது. ஈஸ்வரனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது. எங்கள் ஊர் பகுதியில் வந்து கொங்க விடங்கேஸ்வரர் என்று ஈஸ்வரனுக்கு ஒரு பெயர் உண்டு. பேரூரிலே பட்டீஸ்வரன் ஒன்று பெயர் உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்தை வைத்தும் இறைவனுக்கு, சிவனுக்கு ஒரு பெயரை வைத்து கொண்டே இருப்பார்கள். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவொற்றியூரில் அந்த உப்பளத்தினுடைய பெயர் அந்த இறைவனுடைய பெயராக இருக்கிறது படம்பக்க நாயக பேரளம் என்று இருக்கிறது. படம்பக்க நாயக பேரளம் என்று இருக்கிறது. இது ஒன்றுமே புரியல. இந்த கல்வெட்டை வாசிக்கும் போது படம்பக்க நாயகர் என்று சொன்னால் இறைவனுக்கு அப்படி ஒரு பெயர் இருக்குது, படம்பக்க நாயகர் என்று. படம்பக்க நாயகர்னால் எனக்கு காளமேகத்தினுடைய பாட்டு தான் நினைவுக்கு வந்தது. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். காளமேகத்திடம் பேசுவார்கள் வந்து, அதாவது நீங்கள் வந்து பழத்திற்கும் சிவனுக்கும் ஒரு பாடலை, ஒரு வெண்பாவை பாடு என்று சொல்லும்போது அவர் பாடியதாக சொல்லப்படுகிற ஒரு பாட்டு அது தெரிஞ்சிருக்கும். நஞ்சிருக்கும் நாதர் முடிமேல் இருக்கும், வெஞ்சனத்தில் பற்பட்டால் மீளாது. நஞ்சிருக்கும் நாதர் முடிமேல் இருக்கும், வெஞ்சனத்தில் பற்பட்டால் மீளாது, விஞ்சுமலர் தேம்பாயும் திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் என்ற ஒரு பாட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் உங்களுக்கு தெரியும், நஞ்சு இருக்கும், பாம்புக்கு தோல் உரிக்கும், பாம்பு தோல் உரிக்கும், நாதர் முடிமேல் இருக்கும் அந்த பாம்பு, வெஞ்சனத்தால் பற்பட்டால் தீளாதுன்னா அது கோபத்தில் வந்து கொத்திருச்சுன்னா உயிர் பிழைக்க முடியாது சொல்லிட்டு, விஞ்சு மலர் தேம்பாயும் திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் என்று சொன்னால் இந்த பாம்புக்கு இருக்கிற குவாலிட்டி பூரா பழத்திற்கும் இருக்குது. அதுக்கும் வந்து நஞ்சு இருக்கும் என்று சொன்னால் நைந்து போய் இருக்குமா அந்த பழம். நாதர் தோல் உரிக்கும்னா பழத்தை தோல் உரிக்கலாம், நாதர் முடி மேல் இருக்கும், சிவன் முடி மேல் இருக்கும் என்று சொல்லும்போது இந்த படம்பக்க நாயகன் என்பது சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த கல்வெட்டிலே வந்திருக்கிறது. அறிஞர் பக்தவச்சல பாரதி அவர்கள் குறிப்பிட்டார்களே, நெய்தல் நிலத்திலே உப்பு விளைவித்தார்கள் என்று. இந்த திருவொற்றியூர் கல்வெட்டிலே உப்பை என்னவென்று அந்த கல்வெட்டு அழைக்கிறது என்றால் உப்பு பயிர் என்று அழைக்கிறது. உப்பு பயிர் என்று திருவொற்றியூர் கல்வெட்டு அழைக்கிறது. அந்த காலத்தில் பாவாணர் சொன்னதை போல ஒரு வேளாண் கூலியாக என்ன கொடுத்தார்கள் என்றால் நெல்லோடு உப்பு தந்தார்கள். அதுதான் அதை அழகாக பாவாணர் அவர்கள் விளக்குவார்கள். அதாவது கூளமும் உப்புமாக பண்டமாற்று முறை அந்த சம்பளம் கொடுக்கப்பட்டது. அந்த சம்பளத்தை தான் அந்த கூளத்திலே சிறந்தது சம்பா, அந்த சம்பாவுடன் உப்பு கொடுக்கப்பட்டது. அளம் என்றால் உப்பு. அப்போ
சம்புவையும் அளத்தையும் சேர்ந்து கொடுத்ததுதான் சம்பளம் என்று சொல்லாய்வை பாவாணர் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அழகு அவ்வளவு அற்புதமான ஒரு அழகு. அதில் இன்னும் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் உங்களிடத்தில் விடைபெறுவேன். கிண்ணிமங்கலம், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிண்ணிமங்கலம் கல்வெட்டு, அது ஒரு பள்ளிப்படை கோயிலாக இருந்ததற்கான சான்று அந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டதான் தெரிந்தது. அந்த நம்முடைய மரபு முன்னோர் வழிபாடு தான், இறந்தவரை வணங்குவது தான் நம்முடைய முன்னோர் வழிபாடு. பள்ளிப்படை என்பது இறந்தவர்களுக்காக கட்டப்படும் நினைவிடம். அந்த இறந்தவர்களை வணங்குகிற மரபு நமக்கு இருந்தது. அதில் பாருங்கள், அந்த கல்வெட்டை எப்படி மாற்றி எழுதியிருக்கான்னு பாருங்களேன். அந்த கல்வெட்டில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? ஏகன் ஆதன் மன்றலி, பள்ளிப்படை மன்றலி என்று அந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அந்த கல்வெட்டு அந்த காலத்திலே இருந்திருக்குது. அந்த கல்வெட்டு வாசகத்தை எப்படி மாற்றி இருக்கிறார்கள் என்று பாரு. ஏகன் ஆதன் மன்றலி ஈந்தார் என்று சொல்லும்போது அது ஏகனுடைய மகன் ஆதன் இறந்துடுறான், அவனுக்கு கட்டப்பட்ட பள்ளிப்படை என்று அந்த கல்வெட்டு வரி குறிப்பிடுகிறது. இதை ரொம்ப கிளவராக அப்படியே ஏகநாதனை சேர்த்தி போட்டு ஏகநாதர் கோயில் என்று சிவனுக்கு ஒரு கோயில் கட்டிட்டான். அந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால இந்த விளக்கம் நமக்கு தெரிந்தது. இதில் இன்னொன்று, இந்த மாதிரி பள்ளிப்படை கோயில்கள் எங்கள் பகுதியிலும் இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்திலே சர்க்கார் சாமக்குளம் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த சர்க்கார் சாமக்குளம் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் சுக்ரீஸ்வரர் கோயில் என்று பெயர். ஆனால் இந்த சுக்ரீஸ்வரர் கோயில் என்ற ஒரு அந்த பதத்தை நீங்கள் கல்வெட்டில் பார்த்து விடவே முடியாது. அந்த கோயிலினுடைய கல்வெட்டில் பார்த்தால் குரக்குத்தளி நாயனார் என்றுதான் அந்த இறைவன் சொல்லப்படுவார். குரக்குத்தளி கற்றளி, அது ஒரு பள்ளிப்படை கோயில் தான். அதை சிவனுடைய கோயிலாக மாற்றினார்கள். இதைவிட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நான் பல மேடைகள் சொன்னது தான். கோவை மாவட்டத்தில் அடுத்து இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஆழியாற்றிலே ஆதாளி அம்மன் என்கின்ற ஒரு கடவுள் வணங்கப்படுகிறார். ஆழியாற்றினுடைய கரையிலே அந்த கடவுள் வணங்கப்படுகிறார். ஒரு பத்திரிகையாளனாக அந்த கோயிலுக்கான பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் இதில் ஒரு விந்தை என்னவென்றால், அந்த ஆதாளி அம்மன் என்று பெண் கடவுளாக இவர்கள் இன்றைக்கும் வணங்கி கொண்டிருக்கிற அந்த பெண் கடவுள் ஒரு ஆண் சமண துறவி என்பதுதான் உண்மை. இது குறித்து புலவர் ராஸ் அவர்களும் கோவைக்கிழார் அவர்கள் கொங்கு நாடும் சமணமும் என்கின்ற நூலிலே எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு சமண துறவி பெண் கடவுளாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை மட்டும் அவர்கள் குறிப்பிடுவார்கள். சரி, அந்த 24 தீர்த்தங்கர்களில் எந்த தீர்த்தங்கராக இந்த சமண துறவி இருந்திருப்பார் என்ற அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒரு வரலாற்று பயணமாக ஆழியாற்றின் கரைக்கு நாங்கள் சென்று பார்த்தோம். முகத்திற்கெல்லாம் சுண்ணம் பூசி பொட்டு வைத்து முகத்தை பெண் முகமாக மாற்றியிருக்கிறார்கள். சமண துறவியுடைய அந்த தோற்றத்தை பெண் துறவியாக மாற்றியிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் கல்வெட்டறிஞர் ஜெகதீசன் அவர்கள், அந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் வனத்திற்குள் இருக்கிறது, ஆயுதம் தாங்கிய வன அலுவலர்களுடைய துணையோடு தான் நீங்கள் அங்கே செல்ல முடியும். அதற்கு வனத்துறையினுடைய அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். அப்போ நான் ஜெகதீசன்ட்டு சொன்னேன், சார் இனிமேல் இந்த கோயிலுக்கு வரப்போகிறதில்ல. கோவை கிழாரும் புலவர் சே ராசு, சமீபத்தில் மறைந்து போன புலவர் சே ராசு அவர்களும் சமண துறவியை பெண் கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள்ன்ற அளவோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் அது எந்த சமண துறவின்னு தெரியணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், அது கண்டுபிடிச்சிடலாம் சார், ஆனால் கொஞ்சம் சிக்கல். என்ன சிக்கல்? ஆண் துறவியை பெண் கடவுளாக மாற்றி அந்த கடவுளுக்கு மார்பு வரை ஒரு ஆடையை சுற்றி இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த ஆடையை அவிழ்த்து பார்த்தால் நிச்சயமாக கண்டுபிடித்து விட முடியும் என்று அவர் சொன்னார். உடனே அதை செய்யலாம் என்று சொன்னேன். அவர் கொஞ்சம் தயங்கினார். பரவாயில்ல செஞ்சிடலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆடையை அவிழ்த்து பார்க்கும்போது கீழே சிங்க வாகனம் இருந்தது. சிங்க வாகனத்தை கொண்டு இந்த தீர்த்தங்கரர் 24ஆம் தீர்த்தங்கரான மகாவீரர் தான் என்பதை நாங்கள் இருவரும் தான் கண்டுபிடித்தோம். இப்படி ஒரு
ஏன்னா அது அவங்க எங்களுக்கு முன்னால் இருந்த வரலாற்றறிஞர்கள் அதை செய்ய தயங்கி விட்டார்கள் போலும். அதனால தான் அதை கண்டுபிடிக்க முடியல. அது என்னுடைய நூல் திருநிழலும் மண்ணுயிரிலும் தனி கட்டுரையாகவே நான் எழுதியிருக்கேன். நண்பர்களே, இறுதியாக ஒரு செய்தி. ஒருத்தர் மெட்ராஸ்க்கு ஒருத்தர் கலெக்டராக இருந்தார், கவர்னராகும், ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அவர் தன்னை பற்றி ஒரு கல்வெட்டிலே சொல்லும்போது, எல்லிஸ் கல்வெட்டு வெட்டி இருக்கிறார். அவர் சொன்ன டெக்ஸ்ட்டை கல்வெட்டில் வெட்டியிருக்கிறாங்க. இந்த சென்னை குணகடல் முதலா குடகடல் அளவு நெடுநிலம் தாழ நிமிர்ந்திடு சென்னை பட்டணத்து எல்லீசன் என்பவன் நானே என்று எழுதியிருப்பார். இது எப்போ எழுதுறாருன்னுட்டா, 1818 சென்னையில் கடும் பஞ்சம் வந்தபோது, கடும் பஞ்சம் 1818 அந்த காலத்தில் சென்னையில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது 27 கிணறுகளை வெட்டி இருக்கிறார். 27 கிணறுகளை எல்லீஸ் அவர்கள் வெட்டி இருக்கிறார். தன்னுடைய 41வது வயதில் அகால மரணம் அடைந்த எல்லீஸ் அவர்கள். ஆனால் இது கல்வெட்டை வெட்டின செய்தியை மட்டும் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்ற விஷயம், இந்த கிணறுகளை 27 இந்த சென்னை மாநகரத்தினுடைய குடிமக்களுடைய பஞ்சம் போர்ப்பதற்காக, அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த 27 கல்வெட்டுகளை நான் வெட்டியிருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் நம்மகிட்ட எல்லாத்திட்டையும் பரப்பிட்டு இருக்கிற விஷயம் என்ன? எதனால் பட்டணத்தினுடைய அகழாய்வு நிறுத்தப்பட்டது? கிறித்துவத்தை காரணம் காட்டி நிறுத்தப்பட்டது. இன்றைக்கே ராபர்ட் கால்டுவெலுக்கு சிலை வைக்கக்கூடாது என்று இந்த சங்கிகள் எல்லாம் கதறிக்கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் இலக்கியங்களை எல்லாம் இவர்கள் ஐரோப்பியர்கள் மொழிபெயர்த்தது மதம் மாற்றுவதற்காகத்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தருணத்திலே ஒரு உண்மையை நாம் எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. வெறும் மொழிபெயர்ப்பு, வெறும் மத மாற்றத்திற்காகத்தான் இவர்கள் எல்லாம் நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் ஆங்கிலத்தில் எடுத்து சென்றார்களா என்பதற்கு ஒரு செய்தியை நான் சொல்வேன். அப்போ சொல்லிட்டு, இந்த கல்வெட்டை வெட்டினவன் எல்லீஸ் என்று சொல்லும்போது சென்னையை புகழ்ந்து பேசுகிறார். குணகடல் முதலா குடகடல் அளவு நெடுநிலம் தாழ நிமிர்ந்திடு சென்னப்பட்டணத்து எல்லீசன் என்பவன் நானே என்று சொல்லி, அந்த 27 கிணறுகளை நான் வெட்டுறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லும்போது, இந்த கல்வெட்டு எந்த கோயில் இருந்த கல்வெட்டை, சென்னை ராயப்பேட்டை பாளையத்தம்மன் கோயில் கிணற்று கல்வெட்டு என்பதே அதற்கு பெயர். சென்னை ராயப்பேட்டை பாளையத்தம்மன் கோயில் கிணற்று கல்வெட்டு என்று பெயர். இப்போ சொல்கிறாரு, இந்த 27 கிணறுகளை நான் வெட்டுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், அது சொல்லும்போது அங்கே தான் எல்லீஸ் இருக்கார். புலவர்கள் பெருமான். புலவர்களுக்கெல்லாம் பெருமான் யாராக இருக்க முடியும்? புலவர்கள் பெருமான் மயிலம்பதியான், மயிலம்பதி என்ற ஊரை சார்ந்த தெய்வ புலமை திருவள்ளுவனார் திருக்குறள் தன்னில் திருவுளம் பற்றியே இந்த 27 கிணறுகளை வெட்டினேன் என்றார். என்ன ஒரு அற்புதம்! அதை சொல்லிட்டு அந்த குறள் அந்த கல்வெட்டில் அடிக்க சொல்லியிருக்கார் எல்லீஸ். அது என்ன குறள்னா, ஒரு நாட்டிற்கு உறுப்பு எது என்று வள்ளுவன் கூறும்போது, இரு புனலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறானே. அப்போ நீரை பற்றி வள்ளுவன் என்ன சொல்லியிருக்கிறான்? அந்த சேவையை இந்த மக்களுக்கு நான் செய்திருக்கிறேன் என்று கூறி அந்த கல்வெட்டிலே வள்ளுவனுடைய பெயரை பதித்து வைத்தவர் இந்த சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்த எல்லீஸ். ஆனால் நம்ம இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். நாங்கள் வண்டியில் வரும்போது பொதிவேற்பன் ஐயாவிடத்தில் பேசி கொண்டு வந்தேன். வள்ளலார் ஜோதியில் கலந்து விட்டார் என்று சொல்கிறார்களே, அது என்னன்னு இன்னும் ஆய்வு பண்ணல. எல்லீஸ், புலவர் ராசு எல்லீஸை பற்றி எழுதும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்று தாய்மானவருடைய சன்னதியை பார்த்துவிட்டு பகல் வேளையில் பகல் உணவு சாப்பிட்டு அந்த உணவில் விஷம் கலந்திருந்ததால் இறந்து போனார் என்கிறார். இன்னும் சில குறிப்புகள், அவர் தண்ணீர் என்று விஷத்தை குடித்து இறந்து போனார் என்று சொல்கிறார். இதெல்லாம் மர்மத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஆய்வினுடைய பயணத்தை தொடங்க வேண்டும். சரி, எல்லீஸ் இறந்து போயிட்டார்.
எல்லிஸினுடைய இறப்பிற்கு பிறகு என்ன நடந்தது? 40 வயதில் எல்லிஸ் இறந்துட்டார். அப்போது அவர் திருக்குறளுக்கு உரை எழுதினார். ஒரு பகுதி, த வேர்ச்சுஸ் ஆன் திருக்குறள் என்கின்ற ஒரு நூலை எல்லிஸ் அவர்கள் எழுதினார். அந்த 40 வயதில் தமிழில் அவருக்கு எவ்வளவு புலமை இருந்தால், அந்த வேர்ச்சுஸ் ஆன் திருக்குறள் என்கின்ற நூலில் 300 விதமான தமிழ் இலக்கியங்களிலிருந்து உதாரணம் காட்டுவார் எல்லிஸ். அப்போ அவரோட படிப்பு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. எல்லிஸ் இறந்ததற்கு பிறகு என்ன ஆயிற்று? எல்லிஸ் எழுதி வைத்த கையெழுத்து படிகள் எல்லாம் என்ன ஆயின என்று பார்க்கும்போது, ஒருவர் எல்லிஸினுடைய அலுவலகத்தில் இருந்த அவர் கையெழுத்து மையில் எழுதி வைத்திருந்த அத்தனை படைப்புகளையும் எடுத்து கொண்டு போய் பத்திரமாய் பிரிட்டிஷ் நூலகத்திலே சேர்த்தார். அப்போ எனக்கு ஒரு குறை இருந்தது. நான் தமிழ் இலக்கணத்தை ஓரளவு ஆங்கிலத்திலே வாசித்து கொண்டிருந்த காலம். தமிழ் இலக்கணத்திலே எல்லாம் இருக்கிறது. இப்போ ஆங்கிலத்தில் அதை ஜான் லெசாரஸ் போன்றவர்களெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதில் எழுத்து, சொல், பொருள், அணி இருக்கிறது. யாப்பு மட்டும் ஆங்கிலத்தில் அதிக பேர் விளக்கவில்லை. ஏன் யாப்பு இலக்கணத்தை ஆங்கிலத்தில் இன்டர்பிரட் பண்ண முடியல? வீரமாமுனிவர் ஓரளவு சொல்லியிருக்கிறார். ஜான் லெசாரஸ் தமிழ் கிராமர் என்கின்ற புத்தகத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் யாப்பை ஒரு 10 ஆண்டு காலமாக ஆங்கிலத்திலே யாப்பிலக்கணம், தமிழ் யாப்பிலக்கணத்தை யாரேனும் விளக்கி இருப்பார்களா என்று தேடிக்கொண்டிருந்த போது எனக்கு ஏமாற்றமே கிடைத்தது. ஒரு நாள் பேராசிரியர் மருதநாயகம் அவர்களை, செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய தலைவர் பேராசிரியர் மருதநாயகம் அவர்களை ஒரு இதழாளனாக நான் நேர்காணல் செய்யும்போது இந்த ஐயத்தை அவரிடத்தில் கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், இல்லை, தமிழ் யாப்பிலக்கணத்தை ஆங்கிலத்தில் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் எழுதியிருக்கிறார் என்று சொன்னார். அந்த புத்தகத்தினுடைய பெயர், அவர் எழுதி வைத்த அந்த கையெழுத்து படியினுடைய பெயர் மெமரண்டம் ரெஸ்பெக்டிங் தமிழ் ப்ரோசோடி என்பது. மெமரண்டம் ரெஸ்பெக்டிங் தமிழ் ப்ரோசோடி என்பது. அதில் அந்த நூலை தாமஸ் ட்ரவுட்மேன் எழுதிய ஒரு நூல், த டிராவிடியன் ப்ரூஃப் ஆஃப் கலோனியல் மெட்ராஸ் என்கின்ற ஒரு நூல். அந்த நூலிலே ஒரு சின்ன ஒரு டிப்பு கிடைச்சோன்னே அதை வைத்துக்கொண்டு பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் பிரிட்டிஷ் மியூசியத்திற்கு சென்று எத்தனையோ பவுண்டு செலவழித்து எல்லிஸினுடைய அந்த மெமரண்டம் ரெஸ்பெக்டிங் தமிழ் ப்ரோசோடி நூலை சென்னைக்கு கொண்டு வந்து அதை செம்மைப்படுத்தி ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். அது அனைவரும் படிக்க வேண்டிய நூல். அந்த நூலினுடைய தலைப்பு தமிழ், ஆனால் நூல் ஆங்கில நூல். எல்லீசரின் யாப்பிலக்கணம் என்பது அந்த நூல். அது சரி தோழர்களே, இந்த பேட்டியை முடித்துவிட்டு என்னுடைய நண்பர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை புத்தக கண்காட்சியிலிருந்து அழைத்து, உங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டும் என்று கேட்டார். எனக்கு எல்லீசரின் யாப்பிலக்கணம் வேண்டும் என்று சொன்னேன். எந்த பதிப்பகம் போட்டிருக்கிறார்கள்? காவியா பதிப்பகம் போட்டிருக்கிறார்கள். அந்த பதிப்பகத்தில் தான் இப்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் உடனே வாங்கி எனக்கு அனுப்பித்தார். சரி, நான் இந்த ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். எல்லீஸ் இறந்தபோது எல்லீஸினுடைய கையெழுத்து பிரதிகளை எல்லாம் வாரி சுருட்டி கொண்டு அதை பத்திரமாக பிரிட்டிஷ் மியூசியத்திற்கு கொண்டு ஒருவர் சேர்த்தார் என்று சொன்னேன் அல்லவா? அவர் வேறு யாரும் அல்ல, திருவாசகத்தையும் நாலடியாரையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இன்னொரு ஐரோப்பிய அறிஞர் ஜியு போப். இந்த ஜியு போப் தமிழில் அத்தனை செல்வங்கள் இருக்கின்றன, அத்தனையும் கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மனப்பாடம் பண்ணி ஐஏஎஸில் வாந்தி எடுத்த ஒரு முட்டாள் ஜியு போப்புடைய மொழிபெயர்ப்பில் தப்பு இருக்குன்னு சொன்னால் நம்மளாம் பொறுத்துட்டு இருக்க முடியுமா? அதை யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். நண்பர்களே, இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.